சுமந்திரனின் அதிரடி அறிவிப்பு. ஸ்ரீதரனுக்கு விழுந்த பலத்தாடி சிதறும் தமிழரசு கட்சி. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தில் ஈழத்தமிழ் தொழிலதிபர்களை சந்தித்த ஹரணி அமரசூரிய மறைந்திருக்கும் அரசியல் நோக்கம். டித்வா புயல் அனர்த்தம் அதிகரித்துள்ள பலி எண்ணிக்கை. திருகோணமலையில் டித்வாவால் சேதமடைந்த வீதி ஏற்பட்ட விபத்து. தமிழ் தேசிய அரசியலின் முதுகெலும்பாக கருதப்படும் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவும் தலைமைத்துவ போட்டி இப்போது நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்குவதற்கான பகிரங்க அறிவிப்புடன் ஒரு நெருக்கடியான கட்டத்தை எட்டியுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் ஊடகங்களை சந்தித்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் கட்சியில் அரசியல் குழு எடுத்த தீர்மானங்களை ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையால் அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக வெளியிடப்பட்ட தகவல் கட்சிக்குள் நிலவும் பாரிய உட்கட்சி பிளவை அம்பலப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அரசாங்கத்தின் முக்கிய நியமனங்கள் மற்றும் இராணுவமயமாக்கல் தொடர்பான விவகாரங்களில் ஸ்ரீதரனின் அண்மைக்கால நகர்வுகள் கட்சியின் கொள்கைகளுக்கு முரணாக அமைந்துள்ளதாக சுமந்திரனின் தரப்பு முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அவரை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தும் ஒரு நுட்பமான முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் கட்சியின் ஒழுக்கச்சு கோவை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணவே இத்தகைய அறிவிப்பு விடுக்கப்பட்டதாக சுமந்திரன் வாதிடும் அதேவேளை மறுபுறம் இது திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல் என ஸ்ரீதரன் தரப்பு ஆணித்தரமாக தெரிவிப்பது தமிழ் தேசிய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீதரனின் செல்வாக்கை முடக்கி கட்சியின் அதிகாரப்படியை தன்வசப்படுத்தும் ஒரு ராஜதந்திர நகர்வா இது அல்லது கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமா என்ற ரீதியில் பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்கள் தற்போது மேலெழுந்துள்ளன. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய ஈழத்தமிழ் தொழிலதிபர் ஸ்ரீ ராசமாணிக்கத்தை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சர்வதேச தலைவர்கள் சங்கமிக்கும் இந்த உயர்மட்ட மேடையில் புலம்பெயர் தமிழ் முதலீடுகளை இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து இந்த சந்திப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி மற்றும் பசுமை ஆற்றல் திட்டங்களில் புலம்பெயர் தொழில் சமூகத்தின் பங்களிப்பை ஒரு புதிய இணக்கப்பாட்டினூடாக பெற்றுக்கொள்ள இந்த சந்திப்பு வழிவகுத்துள்ளது. சர்வதேச பொருளாதார போட்டிகளுக்கு மத்தியில் இத்தகைய உயர்மட்ட சந்திப்புகள் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் எதிர்கால முதலீட்டு சூழலில் எத்தகைய நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இலங்கையில் டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் மேலும் 3 பேரின் மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன என தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் இவற்றை படுத்தப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர்களினால் உறுதி செய்யப்பட்ட தரவுகளுக்கு அமைய கண்டி, வவுனியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா 9 மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன என புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கொண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 649 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 173 பேர் காணாமல் போயுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களில் 2199 குடும்பங்களைச் சேர்ந்த 6680 பேர் தொடர்ந்து 85 தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 48,350 குடும்பங்களைச் சேர்ந்த 1,65,884 பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தாங்கியுள்ளனர் என தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது.
கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அரை ஏக்கர் பகுதியில் அமைந்துள்ள உப்பளத்து வீதியில் நேற்றைய தினம் செங்கல் ஏற்றி வந்த உளவு இயந்திரம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. வீதியில் காணப்பட்ட பாரிய பள்ளம் ஒன்றினுள் உளவு இயந்திரத்தின் பட்டி சடுதியாக வீழ்ந்தமையே இந்த விபத்துக்கு பிரதான காரணமாகும். கட்டுமான பணிகளுக்காக செங்கற்களை ஏற்றி வந்த குறித்த உளவு இயந்திரம் உப்பளத்து வீதியூடாக பயணித்த போது அங்கு புனரமைக்கப்படாமல் இருந்த பள்ளத்தில் சிக்கியது. இதனால் உளவு இயந்திரத்தின் பட்டி ஒரு பக்கமாக சரிந்து விபத்துக்குள்ளானது. எனினும் இந்த விபத்தில் இவருக்கு உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்தில் நிலவிய டித்தா புயல் காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால் இவ்வீதி மிக மோசமாக சேதமடைந்திருந்தது. இருப்பினும் புயல் கடந்து நீண்ட நாட்களாகியும் குறித்த வீதி இதுவரை புனரமைக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் அப்பகுதி மக்கள் கடும் விசனம் தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கையில், டித்தா புயலால் உடைந்த இந்த வீதி இன்னும் சீர் செய்யப்படவில்லை. பாதையில் உள்ள பெரிய பள்ளங்கள் காரணமாக வாகனங்கள் செல்வது பெரும் சவாலாக உள்ளது. இவ்வாறான அலட்சிய போக்கினாலேயே இன்றைய விபத்து நிகழ்ந்துள்ளது. இனியாவது அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ச்சியாக இவ்வீதியில் விபத்துகள் நிகழும் அபாயம் உள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இவ்வீதியை புனரமைக்க முன்வர வேண்டும் என பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறைச்சாலைகள் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கான பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாக நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் அதிகமான அதிகாரிகள் இடமாற்றப்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, வெலிக்கடை, பூசா உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளில் நீண்டகாலமாக நடந்த பல்வேறு முறைகேடுகள் குறித்து கவனம் செலுத்தி வந்த நிலையில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. சில சிறை காவலர்கள், கைதிகள் மற்றும் பல்வேறு சந்தேக நபர்களுடன் நெருக்கமாக உறவை பேணிய நிலையில் சட்டவிரோத மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சிறைச்சாலை சோதனைகளுக்காக அவ்வப்போது விசேட அதிரடிப்படையின் உதவியை பெற சிறைச்சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்புயல் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த இயற்கை சீற்றத்தினால் நியூ மெக்சிகோ தொடங்கி நியூ இங்கிலாந்து வரையிலான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 14 கோடி மக்கள் மற்றும் 20 மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஈஸ்ட் டெக்சாஸ் தொடங்கி நார்த் ஹெரோலினா வரை பனிப்புயல் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதன் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் 8,000க்கும் அதிகமான விமான சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டதாக பிளைட் எவர் தளம் தெரிவித்துள்ளது. மேலும் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் 8.50 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் டென்சிசி, மிச்சிசிப்பி, கென்டக்கி, ஜார்ஜியா, விர்ஜீனியா மற்றும் அலபாமா ஆகிய மாகாணங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் 20 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீட்பு மற்றும் அந்த நாட்டு அதிகாரிகள் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுமந்திரனின் அதிரடி அறிவிப்பு. ஸ்ரீதரனுக்கு விழுந்த பலத்தாடி சிதறும் தமிழரசு கட்சி. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தில் ஈழத்தமிழ் தொழிலதிபர்களை சந்தித்த ஹரணி அமரசூரிய, மறைந்திருக்கும் அரசியல் நோக்கம். டித்வா புயல் அனர்த்தம், அதிகரித்துள்ள பலி எண்ணிக்கை. திருகோணமலையில் டித்வாவால் சேதமடைந்த வீதி, ஏற்பட்ட விபத்து.